குருக்கள் மடத்தில் காணாமலாக்கப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர் சம்பந்தமான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றிலே விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கிலே ஒரு பாரிய திருப்பு முனையையும் ஒரு முன்னேற்றத்தையும் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த வழக்கு எடுக்கப்பட்ட போது ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பணம் வருவதற்கு சில காலதாமதங்கள் நடைபெற்றிருந்ததோடு காலநிலையும் ஒரு தடையான காரணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுதோ காலநிலைகள் சரியாக இருக்கின்ற நேரத்தில் அதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே அதற்கு செலவழிக்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இன்று இந்த வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுக்கப்பட்டு இன்றைய தினம் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டளையை கௌரவ நீதவான் அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான சட்ட வைத்திய அதிகாரிகள், அதற்குரிய ஆராய்ச்சி நிபுணர்கள் அனைவருடைய கலந்துரையாடலின் பிற்பாடு இந்த திகதி அவர்களால் பிரேரிக்கப்பட்டதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து முதல் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் இன்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த குருக்கள் மடத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான விடயத்திற்கான அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்காக களுவாஞ்சிக்குடியினுடைய போலீஸ் நிலைய அதிகாரிக்கும் அது சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்குமான கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு முந்தைய தினங்களிலே இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் தோன்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்ததன் பிறகு 30ஆம் தேதி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த அகழ்வு நடவடிக்கை இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக குரல்கள் இயக்கம் இது சம்பந்தமான விடயங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதியிலே அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை, அதனை எங்கள் நீதிமன்றங்கள் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது. நன்றி. The குருக்கள் மடம் mass grave excavation case was taken up at the Magistrate Court of Kaluwanjikudi, where today a significant development, we have reached a significant development at today's sitting. What happened today was the fund allocation of this particular excavation was already allocated by the relevant ministry, and now it is being dealt by the High Court of the Bettikalo. At the same time, due to the weather condition at that time, we could not able to proceed with this issue. Now, a significant improvement has been achieved today at the Magistrate Court of Kaluwanjikudi, where it was decided to start the excavation process of the Kurukkal Madam mass grave starting from the 30th of March 2026. For the first phase of the excavation excavation will start on the 30th of March onwards, and the learned magistrate of the Kaluwanjikudi has instructed the relevant department, especially the officer in charge of the Kaluwanjikudi police, to take necessary steps and pre-steps to start off this mass excavation program. So we hope that the delayed justice, anyhow, the people and the victims will finally find their justices and a solace for what happened to their lost ones. And the Voices movement have been engaging in this case since the beginning of this program. Thank you. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.